ஹலோ டெக்கீஸ், என்னோட பேர் தர்மராஜ் சண்முகம். இந்த வீடியோவில் முழுக்க என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது. அதுக்கு வந்து ஒரு 7 ஸ்டெப் இருக்குது. அந்த 7 ஸ்டெப்பை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து ஈஸியாக கிராப் பண்ணிக்கிறதுக்கும் உங்களோட ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து நான் அதிக கட்ஸு, அதிக எடிட்டிங்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க வந்து கடைசி வரைக்கும் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூம் வந்து ஒரு பேஜுக்கு மேலே இருக்கவே கூடாது. ஏன்னா ஹெச்ஆருக்கு வந்து ஒரு நாளைக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்யூம்ஸ் வரும். ஸோ அதில் பார்த்ததையுமே அட்ராக்டிவாக இருக்கணும். அதுக்குன்னு வந்து ரொம்ப கலர்லாம் போடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரே பேஜ் தான் இருக்கணும். அந்த ஒரு பேஜ்லேயே உங்களோட பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ஒரு பேஜ்லேயே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஃபஸ்ட்டு அந்த ஹெட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹெட்டரில் வந்து நம்ம பேர், நம்ம இமெயில் அட்ரஸ், நம்மளோட லொக்கேஷன், அதாவது உங்கள் ஊர், அவ்வளோதான் இருக்கணும். அதை தாண்டி வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஹாபிஸ் அதெல்லாம் அதில் இருக்கவே கூடாது. ஹெட்டரில் வந்து தெளிவாக உங்களோட நேம் ப்ளஸ் உங்களோட இமெயில் ஐடி ப்ளஸ் உங்களோட லொக்கேஷன், இந்த 3 மட்டும்தான் ஹெட்டரில் இருக்கணும். அப்புறம் 3வது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ், கெரியர் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த கெரியர் அப்ஜெக்டிவ் வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும், அதாவது எடிட் பண்ணணும். இப்போ வந்து நான் சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பராக இருக்கேன். நான் சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பருக்கு அப்ளை பண்ணும்போது அந்த கெரியர் அப்ஜெக்டிவில் எப்படி அந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் தேவையான அந்த ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக உங்களோட அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே அதில் மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் ஏடிஎஸ்லேருந்து பாஸ் ஆகி ஹெச்ஆர் கைக்கு உங்களோட ரெஸ்யூம் போகும். நான் வந்து அதுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜஸ்லாம் இல்லை ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. 4th விஷயம், நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அதில் போடணும். அதாவது உங்களோட கீ வேல்யூஸ் என்னென்னமோ அதை மட்டும் போடணும். நீங்கள் லாஸ்ட் கம்பெனிஸில் என்ன ஒர்க் பண்ணீங்க அதோட வந்து ரொம்ப பெருசாக எலாபரேட்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு லைனில் அந்த இதுக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி போடணும். ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் போடணும். எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் வந்து உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன காலேஜில் படிச்சிருக்கீங்க, எந்த யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நீங்கள் இதை போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே வந்து உங்களோட ஸ்கில் செட்டை போடணும். லைக் சேல்ஸ்ஃபோர்ஸ், இல்லை எனக்கு வந்து நெட்வொர்க்கிங் தெரியும், இல்லை க்ளவுடு தெரியும், இந்த மாதிரி எக்ஸல் தெரியும். இது எல்லாமே ஒரு ஸ்கில் செட்டு தான். ஸோ அந்த ஸ்கில்ல வந்து ஒரு பக்கமாக வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை போடுங்க. இன்னொரு பக்கம் வந்து உங்களோட அந்த ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, லைக் லீடர்ஷிப் குவாலிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட், டீம் ஹேண்டலிங், பீப்புள் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களோட இன்னொரு சைடில் 2 பக்கமாக பிரிச்சுக்கணும். இந்த சைடு 2 பக்கமாக பிரிச்சுட்டு இந்த சைடில் வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், இந்த சைடு வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸை போடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ். மெயினாக எல்லாருமே பார்க்குறது, எல்லா ஹெச்ஆருமே பார்க்குறது அந்த ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் போடும்போது அந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றின கிறிஸ்ப் அண்ட் கிளியராக எல்லாமே இருக்கணும். அந்த ப்ராஜெக்டை பற்றின ஒரு டீட்டெயில் அவங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஏதாவது முடிச்சு வைங்க. அது எக்ஸல்லையாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு இதில் ஜஸ்ட் ஒரு பேசிக் சர்டிஃபிகேஷனாவது முடிச்சு வைங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட்ஸ், அண்ட் தென் நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ண சர்டிஃபிகேட்ஸ், அதை பற்றின சர்டிஃபிகேட்ஸ் டீட்டெயிலாம் அதுக்கப்புறம் போடணும். இதுதான் இப்படி தான் ரெஸ்யூமோட இது இருக்கணும். ஆனால் இது எல்லாமே ஒரே பேஜில் இருக்கணும். ஃபஸ்ட்டு கெரியர் அப்ஜெக்டிவ், எஜுகேஷன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட், அண்ட் கடைசியாக நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஏடிஎஸ் ஃபார்மில் இருக்கணும், ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நீங்கள் வந்து லைக் ChatGPT வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துட்டு நீங்கள் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியான ரெஸ்யூம் கேட்டிங்கன்னா ChatGPT அழகாக க்ரியேட் பண்ணி தரும். அதை நீங்கள் வந்து கேன்வாவோ இல்லை நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுற அந்த இதில் நீங்கள் போட்டு நீங்கள் ஒரே பேஜில் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்னோட அசென்ச்சரில் செலக்ட் ஆன அந்த ரெஸ்யூமை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நான் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்டிடியூட் ரவுண்ட் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது மறக்காமல் உங்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் அப்டேட் பண்ணுவேன், அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.
Okay, until the next video, keep learning techies. Bye bye.